வெளிப்படை 19 7 வாசிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு கலியுற கடவோம். ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்து மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், ஆயத்தம் பண்ணுவதற்கு அவரால் கொடுக்கப்பட்ட இந்த ஏபோத் வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் தரித்துக் கொள்ள அவளுக்கு அது கொடுக்க அளிக்கப்பட்டது. அவர் கொடுக்கணும். அவர் அதை கொடுக்கத்தான் அவர் பாடகனாய் பெத்லகேமிலே அவர் பிரதான ஆசாரியனாய், அவர் பூர்ண பரிசுத்தனாய், அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் பிறந்தார். அந்த பிறப்புக்கு உரியவர்களான ஏபோத் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள், நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள், அதை அணிந்து கொண்ட அழகை உடையவர்கள் தான் தன் புருஷனுக்கான அழகை உடையவர்கள், தன் புருஷனுக்கேற்ற அலங்கரிக்கப்பட்டவர்கள், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டவள். அவர்களையே சேர்த்து கொள்ள இந்த முடிவான ரட்சிப்பு என்ற இந்த 5 விதமான ஏபோத் வஸ்திரத்தை அணிந்து கொண்ட அவர்களே மனவாட்டி என்று ஆவியானவரால் சாட்சி கொடுக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட மணவாளன் புறப்பட்டு வருகிறார். அவர் அனுமதி போல் புறப்பட்டு வருகிறார். அதே வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிற இந்த மணவாட்டியானவனும் அதே வஸ்திரத்தை அணிந்து கொண்டபடியால் அவரும் அருணோதயம் இவளும் அருணோதயம். இப்பொழுது அருணோதயமும் ஒன்றாய் சந்தித்து நித்திய ஜீவ வாழ்க்கை அடைந்து கொள்ள இரக்கம் பெறுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி எல்லா ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்குள் பிறக்க அர்ப்பணிப்போம். அவர் அருளப்பட்ட முடிவான ரட்சிப்பு என்ற ஏபோத் வஸ்திரத்தை தரித்து மனவாட்டியாய் ஆயத்தமாகி மரிக்காத மறுரூபத்தை அணிந்து நித்தியமாய் தேவன் வாழ கர்த்தர் அழைக்கிறார்.